ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம். ஒரு நாட்டினுடைய அரசர் அவர் வாரத்துக்கு ஒரு முறை போய் நாட்டை எல்லாம் சுற்றி பார்ப்பார். அதனுடைய வளங்கள் எப்படி இருக்குது, நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு எதனா குறை இருந்தால் அதை கேட்டு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நாட்டை சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டுருக்காரு. அப்போ அவங்க பையனுடைய ஓடி வரான். அப்பா நானும் உங்கள் கூட வருவேன், நானும் எல்லாரையும் சுற்றி பார்க்குறேன், நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி வாப்பா கூட்டிகிட்டு போகிறேன், நாட்டை சுற்றி காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் கூட நிறைய பேர் வேலையாட்கள் எல்லாருமே போகிறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. நாட்டில் இருக்கிற மக்களுடைய எல்லா குறைகளையும் தீர்த்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தீர்த்து வச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி காடு இருக்குது, காட்டையும் சுற்றி காமிக்கிறாங்க. காட்டில் போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த சிறுவன் அந்த காட்டில் போய் ஓடி விளையாடின்னு இருக்கா. போயிட்டே இருக்கிறாங்க, எல்லோரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது இவன் வழி தவறி வேறு வழியில் போயிடுறான் அந்த சிறுவன். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி பார்த்தா அந்த சிறுவனை காணும். எல்லாருமே தேடுறாங்க, குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அந்த பையனுடைய பேரை சொல்லி சுற்றி கத்துறாங்க. இந்த சிறுவன் ரொம்ப தூரம் ஓடி விளையாடி போயிட்டே இருக்கிறான். திரும்பி பார்த்தா யாரையுமே காணும். அச்சோ யாரையுமே காணுமே, அப்பாவை காணுமே கத்துறான், அழுகுறான். ஆனால் யாரையுமே கேட்கல அவனுடைய குரல். அந்த இடத்துலயே கொஞ்சம் டயர்டாகி படுத்து தூங்கிடுறான். இவங்க எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, எங்கன்னு தெரியாமல் வெளியே போயிட்டானோ வேறு வழி போயிட்டானோன்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போய் பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. இரவு பொழுது ஆயிடுச்சு, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இவன் தூக்கத்துலேருந்து எழுந்து பார்த்தா ஓரளவுக்கு இருட்டாக இருக்குது. பயந்து அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த பக்கம் ஒரு வேடுவர் போகிறாரு. என்னடா ஒரு குழந்தை அழுகுற சவுண்டு கேட்குது அப்படின்னு நினச்சி அந்த வேடுவர் அங்கே நிற்கிறாரு. என்னப்பா ஆச்சு, ஏன் அழுதுட்டுருக்க, எங்கே இந்த மாதிரி இந்த வேடுவரை பார்த்தோன்னே உனக்கு எதுவுமே புரியல, ஒரே அழுது பயந்துட்டான். சரி பயப்படாத, என் கூட வா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு அந்த வேடுவர். அங்கே போனால் அவர் ஒரு ரொம்ப மரத்து மேலே ஒரு குட்டி குடிசையாக கட்டி வச்சுட்ருக்காரு அந்த வேடுவர். அப்போ அந்த வீட்டில் இருக்க அந்த அம்மா கேட்குறாங்க, எங்கேருந்து கூட்டிகிட்டு வரீங்க இந்த குழந்தைய, யார் இவன், எங்கேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. வழி தவறி வந்துட்டான் போல், யாருன்னு தெரியல, அவனுக்கே புரியலை, அவன் பயத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு வேடுவர். நம்மளுக்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம், இந்த குழந்தைக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி இப்போ நைட் ஆகிடுச்சு, அவனுக்கு பசி வந்துடும், என்ன இருக்குது கொடுக்குறதுக்குன்னா உங்களுக்காக வச்சுருக்க ஒரு இப்படி சாதம் மட்டும்தான் வீட்டில் இருக்குது அப்படின்றாங்க அந்த அம்மா. சரி அந்த சாதத்தை கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு நைட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். அந்த மாதிரி அந்த ஒரு இப்படி சாதத்தை இந்த குழந்தைக்கு கொடுத்து படுக்க வச்சிடுறாங்க. 2-3 நாள் இப்படியே போயிருக்கு. அவர்கிட்ட போய் சொல்கிறான் அந்த பையன்கிட்ட, நாளைக்கு நீ இன்னைக்கு படுத்துக்கோ, நாளைக்கு உனக்கு தேவையானதெல்லாம் நான் வேட்டையாடி கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறேன், நிறைய பழம் தேன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த மாதிரி போகிறாரு. மறுநாள்லேருந்து அந்த பையனுக்கு தேவையான பழம் தேன் அப்படி இப்படின்னு ஏதோ 1-2 கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவனுடைய பசியை தீர்த்துட்ருக்காங்க. ஒரு வாரம் இப்படியே போகுது. ஒரு வாரம் கழித்து அவனுக்கு ஞாபகம் வருது, நான் யார், எங்கேருந்து வந்தேன் அப்படின்றது எல்லாமே ஞாபகம் வருது. டக்குன்னு அந்த ஊர் பேர் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு போங்க, அங்கே என் அப்பா அம்மா இருக்கிறாங்க, நாங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். சரி நீ இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. போனால் அங்கே ஒரு பெரிய அரண்மனையாக இருக்கான். அந்த அரண்மனையை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரே நடுக்கமாகிடுது. ஐயோ இங்கே எடுத்துகிட்டு போகும்போது நம்மளே எதுவும் தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உள்ளே நுழையிறாங்க. அவங்க அந்த ராஜாவும் ராணியை பார்த்த உடனே குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அங்கேருந்த வேலையாட்கள் எல்லாம் இந்த வேடுவரை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அந்த சிறுவன் விடுங்க இவங்க தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான் ராஜா கிட்ட, அப்பா இவங்க தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இவங்களுக்கு சாப்பிடவே வழி இல்லை, நம்ம அரண்மனையிலேயே நம்ம வச்சு இதுக்கப்புறம் நம்ம கூடவே இருந்துக்கிட்டோம் இவங்க அப்படின்னு சொல்கிறான். முன்ன பின்ன தெரியாத ஒரு சின்ன ஒரு உதவி தான் செஞ்சாங்க. அந்த உதவிக்கான பலன் இன்றைக்கி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி தாங்க, நம்ம ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சோம்னா அதுக்கான பலன் நம்மளுக்கு தெரியாமே நம்ம சேரும். நன்றி.